கட்டு சிங்கி மேல வந்துச்சு கம்ப்ளைண்ட். கட்டு சிங்கி ஒன்னா சேர்ந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்ப ஸ்கூலுக்கு வெளியோ அவங்க ஃப்ரெண்ட் ஆகிய பண்டி, குட்டி, ஹரிய பாக்குறாங்க. அட நண்பர்களே, இங்க என்ன பண்றீங்க? உள்ள போகலையா? ஆகட்டும், போகணும். ஆனா என்ன பண்றது, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு மனசே இல்ல தெரியுமா? ஆமா குட்டி, நீ சரியாதான் சொன்ன. எனக்கு கூட இன்னைக்கு படிக்க இஷ்டமே இல்ல. அது கூட முதல்ல கிளாஸ் இன்னைக்கு மிஸ்ரா சாரோடது. சரியா சொன்ன சிங்கி. மிஸ்ரா சார் ஜியோகிராஃபி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா எனக்கு தூக்கம் தான் வரும். ஆமா, அவங்க என்ன தூங்க கூட விடுறதே இல்ல. பட்டி சொன்னதை கேட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நாம உள்ளதான் போய் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நாம ஒரு வேலை பண்ணலாம். அது என்ன? நாம எப்பவுமே ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல தானே உட்காருவோம். இந்த வாட்டி நம்ம லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காரலாம். அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணலாம். குட் ஐடியா. சரி வா, சீக்கிரம் போய் நாம லாஸ்ட் பெஞ்ச்ல இன்னைக்கு இடத்தை பிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கட்டு சிங்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளாஸ்க்கு போயிடுறாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து போய் லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே கிளாஸஸ் கூட ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் மிஸ்ரா சார் கிளாஸ்க்கு வந்துடுறாரு. கேளுங்க பசங்களா, ஜியோகிராஃபி புக்கை சீக்கிரம் எடுத்து சொல்றத காப்பி பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம ஒரு புது சாப்டர் தொடங்குவோம். எல்லா பசங்களும் பேக்ல இருந்து புக்ஸ வெளியே எடுக்கிறாங்க. ஆனா கட்டு சிங்கி அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு படிக்க கூடாதுன்னு டிசைட் பண்ணிடுறாங்க. ஆனாலுமே அவங்க புக்ஸ வெளியே எடுக்கிறாங்க. ஆனா ஒரு ரெஜிஸ்டரை வெளியே எடுத்து அதுல அவங்க கிராஸ் வேர்ட் விளையாடுறாங்க. இந்த பாரு சிங்கி, இப்ப உன்னோட டர்ன் தான். இங்க பாரு சிங்கி, மறுபடியும் நீ தோக்க போற. ஏய் சும்மா இரு. இங்க பாரு, நான் தான் ஜெயிக்க போறேன். கட்டு, சிங்கி, குட்டி, பண்டி மற்றும் ஹரி மெதுவா சிரிக்கிறாங்க. பேசிக்கிட்டே வேற இருப்பாங்க. முத தடவை சார் அவங்கள கவனிக்க மாட்டாரு. ஆனா போக போக அவருக்கு கோவம் வந்துருது. அவரு அவங்கள நிக்க வச்சிடுறாரு. பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்கு? நான் இங்க பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் எந்திரிங்க. நான் எந்த வரிசையில விட்டேன், நீங்க அதை சொல்லுங்க. கட்டு, சிங்கி அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட நிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள யாருக்குமே தெரியாது சார் எதை படிக்க வச்சிட்டு இருக்காருன்னு. அதுக்கப்புறம் சார் கட்டு சிங்கி உட்கார்ந்துட்டு இருந்த அந்த இடத்துக்கு வராரு. அதுக்கப்புறம் அவரு அந்த ரெஜிஸ்டரை பாக்குறாரு. என்ன இது? நான் இங்க பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன பின்னாடி விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? கட்டு சிங்கி ரொம்பவே பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சாருக்கு சாரி சொல்றாங்க. சாரி சார். சாரி சார், இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டோம். சாரி சார். இல்ல இல்ல, நான் உங்களை அப்படிலாம் விட மாட்டேன். சீக்கிரம் நீங்க எல்லாரும் உங்க டைரிய வெளியே எடுத்து கொடுங்க. நீங்க கிளாஸுக்கு வெளியே தான் நின்னாகணும். உங்கள ஒருத்தர் கூட நான் கிளாஸ்ல உட்காரத்துக்கு அனுமதிக்கவே மாட்டேன். அவங்க எல்லாருமே அவங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா என்ன பண்றது, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. எதுவும் பண்ண முடியாததால புக்கை கொடுத்துட்டு கிளாஸ்ல இருந்து வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் வெளியவே நிக்கிறாங்க. கிளாஸ் முடிஞ்சதும் சார் அவங்க எல்லாரையும் உள்ள கூப்பிடுறாரு. இங்க பாருங்க உங்க டைரி. இதுல நான் இப்ப உங்களை பத்தி கம்ப்ளைண்ட்ஸ் எழுத போறேன். நாளைக்கு நீங்க வரும்போது இந்த டைரியில உங்க அப்பா அம்மா கிட்ட சைன் வாங்கிட்டு வாங்க. நீங்க மட்டும் சைன் வாங்கலனா நான் உங்களை இந்த கிளாஸ்ல கண்டிப்பா அனுமதிக்கவே மாட்டேன். எல்லாருக்கும் புரிஞ்சதா? போங்க, போய் உட்காருங்க போங்க. கம்ப்ளைண்ட் அப்படின்னு பேர் கேட்டதும் எல்லாருக்கும் ரொம்ப பயமா இருக்கு. சிங்குக்கு பாவம் அழையே வருது. கட்டு, இப்ப என்ன பண்றது? அப்பா அம்மா நம்மள ரொம்ப திட்டுவாங்க. ஆமா, எனக்கும் ரொம்பவே பயமா இருக்கு. நாம லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்து இருக்க கூடாது. இப்ப என்ன பண்ண முடியும்? சைன் வாங்கிதான் ஆகணும் இல்ல? ஸ்கூல் முடிஞ்சதும் கட்டு, சிங்கி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஆனா அன்னைக்கு மட்டும் அவங்க அட்டகாசம் பண்ணாம ரொம்ப சைலண்டா இருந்தாங்க. என்னாச்சு பசங்களா? என்ன இன்னைக்கு அவ்வளவு சைலண்டா இருக்கீங்க? ஸ்கூல்ல என்னாச்சுன்னு கூட எனக்கு சொல்லவே இல்ல. அது அம்மா அம்மா ஒன்னும் இல்லம்மா. ஆமா, எப்பயும் போலவே நார்மலான நாள் தான். வேற எதுவுமே நடக்கல மம்மி. கட்டு சிங்கிய பார்த்து ஆக்ஷன் பண்றாரு. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்றாரு. அம்மா அம்மா ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு சார் கிளாஸ் எடுக்கும்போது சில பசங்க லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்து கேம் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனா சார் அந்த பசங்க மேல அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. ஆனாலும் பசங்க சாரி சொன்னாங்க. ஆஹா மம்மி, அந்த சார் பாவம் அவங்கள மன்னிச்சு விட்டுருக்கலாம் இல்லையா? என்னது? இல்ல இல்ல, கண்டிப்பா கிடையாது. அது ரொம்ப தப்பான விஷயம். இந்த மாதிரி பசங்கள கண்டிப்பா மன்னிக்கவே கூடாது. ஏன்னா படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க அம்மா அப்படி சொன்னதை கேட்டு பசங்க 2 பேருமே ரொம்ப பயந்து போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு டைரக்டா படுக்க போயிடுறாங்க.
அப்புறம் அவங்க யோசிக்கிறாங்க, இப்ப என்ன பண்றது சிங்கி? ஒன்னும் புரியல கட்டு. ஒரு வேலை பண்ணலாம். அப்பா வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒருவேளை அப்பாவோட மூடு இன்னைக்கு நல்லா இருக்கலாம்ல. அதுக்கப்புறம் கட்டு சிங்கி 2 பேரும் ராத்திரிக்காக வெயிட் பண்றாங்க. ராத்திரி ஆனதும் உங்க அப்பா வராரு. ஆனா அவங்க 2 பேரும் பாக்குறாரு, அவங்க அப்பாவோட மூட் அன்னைக்கு சரி இருக்காது. இன்னைக்கு நான் ஆபீஸ்ல ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் பண்ண தப்பால என் கம்பெனியும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்பதான் இத பத்தி பாஸ் என்கிட்ட சொன்னாரு. ஐயோ, என்னங்க இப்படி நடந்துடுச்சா? சரி விடுங்க, கவலைப்படாதீங்க. வாங்க சாப்பிடுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல. இல்ல, எனக்கு சாப்பிட விருப்பம் இல்ல. நான் கொஞ்சம் வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சிங்கி இதெல்லாம்? அப்பா நல்ல மூட்ல இருப்பாருன்னு நினைச்சோம். பார்த்தா எல்லாம் உல்டாவாதான் நடக்குது. சரி கட்டு, அதெல்லாம் விடு. காலையில நம்ம அப்பா கிட்ட பேசிக்கலாம். ஆமா சிங்கி, நான் என்ன சொல்றேன்னா, நாம சைன் போடாமலே போயிட்டோம்னா? என்னது? ஆ, உனக்கு தெரியும்ல, மிஸ்ரா சார் எப்பவுமே விஷயங்களை மறந்து போவாருன்னு. ஒருவேளை சைன் கூட அவரு மறந்துட்டாருனா, ஆனா ஒருவேளை அவரை பார்க்கணும்னு நினைச்சாருனா பார்க்க மாட்டாரு. நீ பாசிட்டிவா இரு. அப்புறம் இத பத்தி அப்பா அம்மாக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. நாம தப்பிச்சிடலாம். சரி சரி, நீ எப்படி சொல்றியோ அப்படியே பண்ணலாம். நாம சைன் பண்ணாமலே போயிடலாம். எப்படியோ எனக்கு அப்பா அம்மா கிட்ட இத பத்தி பேசுறதுக்கான தைரியம் இல்ல. அப்புறம் என்ன? கட்டு சிங்கி மம்மிக்கு எதுவுமே சொல்லாம மறுநாள் காலையில ரெடி ஆகி அவங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. கட்டு சிங்கி, நீங்க 2 பேரும் சைன் பண்ணி கொண்டு வந்தீங்களா இல்லையா? இல்ல குட்டி, அப்புறம் நீங்க? என்ன, நீங்க 2 பேரும் சைன் வாங்கிட்டு வரலையா? ஏன் வாங்கிட்டு வரல? சார் வந்தாருன்னா உங்க மேல ரொம்ப கோவப்படுவாரு. அப்படி சொல்லாத ஹரி. ஒருவேளை சார் சைனை பத்தி ஒருவேளை மறந்திருந்தா? நீங்க ஏன் சைன் வாங்காம வந்துட்டீங்க கட்டு சிங்கி? கட்டு சிங்கி ஏதோ சொல்றதுக்கு முன்னாடியே கிளாஸுக்குள்ள மிஸ்ரா சார் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவரு அந்த டைரிஸ தான் அவங்க எல்லார்கிட்டயும் கேக்குறாரு. அத பார்த்த உடனே கட்டு சிங்கி பயந்து போறாங்க. பசங்களா, எல்லாரும் உங்களோட டைரியை வெளியிடுங்க. எடுத்துட்டு வந்து என்கிட்ட இப்ப காட்டுங்க. குட்டியாரி பண்டி அவங்களோட டைரிய காட்டுறாங்க. ஆனா கட்டு சிங்கியோட டைரியில அவங்க அப்பா அம்மாவோட சைன் இல்ல அப்படின்னு சொல்லி சாருக்கு ரொம்பவே கோவம் வருது. கட்டு ஜிங்கி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேரும் சைன் வாங்கிட்டு வரலையா? பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு வாங்க நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுக்கப்புறம் மிஸ்ரா சார் எதுவும் பேச மாட்டாரு. அதுக்கப்புறம் டைரியில நம்பரை பார்த்து மம்மிக்கு அவரு கால் பண்ணிடுறாரு. இப்ப கட்டு சிங்கி ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. ஹலோ, நீங்க கட்டு ஜிங்கியோட அம்மா தானே பேசுறீங்க? நேத்து நான் கட்டு ஜிங்கியை பத்தி கம்ப்ளைண்ட் எழுதியிருந்தேன். அப்புறம் சார் அவங்க மம்மிக்கு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கால் கட் பண்ணிடுறாரு. நீங்க 2 பேரும் போய் உங்க சீட்ல உட்காருங்க. நாளைக்காவது சைன் வாங்கிட்டு வாங்க. கட்டு சிங்கி போய் உட்கார்றாங்க. ஆனா அவங்க 2 பேருக்கும் வீட்டுக்கு போக ரொம்ப பயமா இருந்தது. வீட்டுக்கு அவங்க போய் பாக்குறாங்களோ இல்லையோ, அங்க அவங்க அப்பா அம்மா அவங்க 2 பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கட்டு ஜிங்கி, நீங்க பண்ணது பெரிய தப்பு. நீங்க 2 பேரும் ஏன் டைரியை என்கிட்ட காமிக்கல? சாரிப்பா, நாங்க ரொம்ப பயந்து போயிருந்தோம். ஆமாப்பா, தயவு செய்து மன்னிச்சிடுங்க. இனிமே இப்படி பண்ண மாட்டோம்ப்பா. பசங்களா, இது நிஜமாலே ரொம்ப கெட்ட விஷயம். ஆமா கட்டு ஜிங்கி, நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஆனா அந்த தப்பை மறைக்கிறது அதை விட பெரிய தப்பு. இனிமே நீங்க இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது. ஓகே? இல்லப்பா, இனிமே எப்பவுமே இப்படி நாங்க பண்ண மாட்டோம். தயவு செய்து இது ஒரு வாட்டி எங்களை மன்னிச்சிடுங்கப்பா. ஆமாப்பா. சரி பசங்களா, நீங்க உங்க தப்பை ஒத்துக்கிட்டதால நான் உங்களை மன்னிச்சிடுறேன். கட்டு சிங்கி அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க. மறுநாள் அவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போய் டீச்சர் கிட்ட கூட அவங்க மன்னிப்பு கேக்குறாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.